வணக்கம். ஸ்டாலின் ரகசிய அறையை தட்டி தூக்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். கட்டுக்கட்டாக பணங்கள், தங்க கட்டிகள் பறிமுதல். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் பட்ஜெட் தாக்கலின் பொழுது 50% திமுகவின் மாஜி அமைச்சர்களை முழுமையாக கைப்பற்றிவிட்டார்கள். ஒவ்வொரு தேர்தல்களிலும் சுமார் 20% ஒவ்வொரு மாஜி அமைச்சர்கள் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் தேர்தலுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை திமுகவின் தலைவர் உத்தரவை பிறப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் சுமார் 1000 கோடி வரை செலவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய தோல்வியடைந்ததோடு தாவேக ஆட்சி அமைந்துவிட்டது. ஆனால் தொங்கு சட்டசபை என்ற காரணத்தினால் தாவேகாவின் ஆட்சி நீடிக்காது என்று பல மேடைகளில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக கண்ணீர் விட்டு கதறி அழுதாத குறைவாக மு.க.ஸ்டாலினும் உதயநிதியும் பல கல்யாண மேடைகளிலும் தாவேகாவின் ஆட்சி நீடிக்காது என்று பேசினார்கள். ஆனால் ஆளும் தாவேகாவிற்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகள் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தாவேகா 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்வதோடு அடுத்த 20 ஆண்டுகளும் மக்களின் ஆதரவு விஜய் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதையும் போட்டுடைத்து விட்டனர். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தில் கடந்த கால ஆட்சியில் முறைகேடுகள் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டிதான் தாவேகா அரியணையில் ஏறியுள்ளது. அதை மக்களிடம் வெட்ட வெளிச்சத்தில் ஆதாரங்களுடன் கொண்டு செல்ல வேண்டுமல்லவா? இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்த நடவடிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் தற்பொழுது திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மற்றும் பினாமிகள் அவர்களது சொத்து பட்டியல்கள், எங்கு பணங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள், ரகசிய அறைகள் எங்கு இருக்கிறது என்பதை எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிறப்பித்தார். அதன் அடிப்படையில்தான் திமுகவின் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த ஏவா வேலு மற்றும் செந்தில் பாலாஜி இவர்களை தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் அவர்களை விட பெரியாள் திமுகவில் கிடையாது. அவரது பண்ணை வீட்டிலும் தற்பொழுது கைது நடவடிக்கையோடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்ய ஏற்பாடுகளை செய்துள்ளனர். ஆதாரம் இல்லாமல் ஒருவருடைய வீட்டில் பரிசோதனை செய்ய முடியாது. நேற்று நடைபெற்ற செந்தில் பாலாஜியின் 41 இடங்கள் நடைபெற்ற சோதனையில் சில முக்கியமான ஆவணங்களில் மு.க.ஸ்டாலின் அவர்களது பெயரில் சில கெஸ்ட் ஹவுஸ்கள் இருந்ததாகவும் அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை சென்று வருவதாகவும் அதில் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது. எதற்காக செந்தில் பாலாஜி அந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு செல்கிறார், அங்கு என்ன மர்மங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் கண்டுபிடிப்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். இது மட்டும் உறுதி செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணை வீடு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமானது என்பது தெரிந்துவிட்டால் அங்கிருந்து கைப்பற்றக்கூடிய ஆவணங்கள், தங்க நகைகள் அனைத்திற்கும் நிச்சயம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகமே கூண்டோடு தமிழ்நாட்டில் ஒதுக்கப்படும், திமுக சுக்குநூறாக உடைந்துவிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் எதிர்பாராத ஒரு தோல்வி திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் ஆட்சியில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தற்பொழுது செந்தில் பாலாஜி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடிவுகளை மேற்கொண்டுள்ள நிலையில் நேற்று நடைபெற்ற சோதனையில் சுமார் 41 இடங்களில் நடைபெற்ற அதிரடி சோதனையில் கட்டுக்கட்டாக பணங்களும் ஆவணங்களும் கைப்பற்றியதோடு 3 வழக்குகள் கூடுதலாகவும் செந்தில் பாலாஜியின் மீது வழக்கு பதிவு செய்து தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை திமுக சந்திக்க நேரிடுகிறது. செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் திமுகவின் ஆலமரம் சரியப்போவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் மூத்த அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள். திமுகவின்
ஸ்டாலினின் பண்ணை வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று இரவு அதிரடியான சோதனைகளை மேற்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி அவர்களிடம் தொடர்ச்சியாக சோதனைகள் நடத்தப்பட்டாலும் அவரை முழுமையாக சிறையில் அடைக்க முடியாத காரணம் என்ன? ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் ஆட்சியிலேயே 15 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். ஆனால் அப்பொழுது அவர் நெஞ்சுவலி வந்ததாக நாடகமாடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அது நாடகம்தான் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லி உச்சநீதிமன்றம் வரை சென்று எய்ம்ஸ் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்துங்கள் என்று கூறியபோது எனக்கு நெஞ்சுவலி சரியாகிவிட்டது என்று சிறையில் அடைத்தார்கள். அதற்கு பிறகு உண்மைகளை கூறாமல் ஆளுங்கட்சியின் ஆதரவாக இருந்த செந்தில் பாலாஜி ஜாமீனிலும் வெளியே வந்து தற்பொழுது மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு கோவை தெற்கிலும் வெற்றியடைந்துள்ளார். ஆனால் இந்த முறை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிக்கவே முடியாது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆதாரங்களும் ஆவணங்களும் தற்பொழுது எதிராக இருப்பதால் ஸ்டாலின் அவர்களை சிக்க வைக்கக்கூடிய முழுமையான பொறுப்பு செந்தில் பாலாஜியிடம்தான் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களது பண்ணை வீட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் பயன்படுத்தியுள்ளார். அந்த ரகசிய அறையில் கைப்பற்றக்கூடிய பணங்களை வைத்து ஒட்டுமொத்த திமுகவின் எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் கைது நடவடிக்கையோடு முடிந்துவிடுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து சேகர் பாபு, துரைமுருகன், KN நேரு, பொன்முடி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதாரங்கள் எல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் பக்காவாக வைத்திருக்கிறார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மாதத்திற்கு ஒரு முறை விசாரணை என்ற வளையத்திற்குள் திமுகவின் நிர்வாகிகளை சுற்றி கொண்டே வருவதால் அரசியல் களத்தில் அவர்களால் சரியாக வேலை செய்ய முடியாத ஒரு சூழலும் ஏற்படும். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. மேலும் கைப்பற்றக்கூடிய பணங்களின் எண்ணிக்கை என்ன, மேலும் தங்க நகைகள் எப்படி இவர்களுக்கு வந்தது, வெளிநாட்டில் இருந்து எப்படி இவர்கள் பணங்களை பெற்றார்கள், அமெரிக்க டாலர்களை பெற்றார்கள் என்பதை எல்லாம் ஆதாரங்களுடன் இன்னும் ஒரு சில நாட்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பொதுவெளியில் அறிவிப்பார்கள். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் திமுகவின் ஊழல் என்ன, மக்கள் எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் என்பது எல்லாம் தெரிய வரும். டாஸ்மாக் முறைகேட்டில் மட்டும் 1000 கோடி, இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமலா இருந்தது என்ற கேள்விகளும் கேட்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து உதயநிதி அவர்கள் மீதும் விசாரணை வளையத்திற்குள் ஏற்படுத்தப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக அரசியலில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு திருப்பமாக 2 நாட்கள் நடைபெற்ற சோதனையின் முடிவில் செந்தில் பாலாஜியின் மீது FIR வழக்கு பதிவு செய்ய உள்ளதாகவும், கைது நடவடிக்கை மேற்கொண்டால் எத்தனை ஆண்டுகள் தண்டனை வழங்கலாம் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் திமுக ஊழல்வாதி என்று முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கூறியிருப்பார். அது ஒவ்வொன்றும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படுவதால் திமுகவின் நிலைமை என்னவாக மாறும் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.